எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சோன்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், 100க்கு 100 உண்மை. என்ன அன்னைக்கு சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். அன்னைக்கெல்லாம் சாம்பார்ல புளிக்கரைச்சி ஊத்த மறந்துட்டேன் மேடம். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாரி மாமா இன்னைக்கு நான் சாம்பார்ல புளிக்கரைச்சி ஊத்த மறந்துட்டேன் அப்படின்னேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயித்துல புளிய கரைச்சிருச்சிட்டி அப்படிங்கிறாருங்க. எங்க நகைச்சுவைங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இவனுக்குலாம் தெரியாம இவங்க 3 பேரும் எங்க நடுவர்களை பிடிச்சிங்க? அது என்ன புறம் கோழி குஞ்சா? என்ன ஒரு பேச்சாளரை போய் எங்க பிடிச்சிங்கன்னு சொன்னா? எங்க குழந்தையா இருக்கும் போது நம்ம மண்ணை திங்கிறோம், செத்த பிறகு நம்ம உடம்ப மண்ணை திங்கிறது. இடைப்பட்ட காலத்துல ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் திங்கிறோம். இதுல இருந்து என்ன அர்த்தம்? திங்கிறது தான் வாழ்க்கைன்னு அவங்க சொல்றாங்க, நகைச்சுவையா சிரிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு நாங்க சொல்றோங்க. பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லைங்க.